ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். The book of Lamentation chapter 3 verses 22 and 23. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளில் இங்கே புலம்பல் தீர்க்கதரிசி எரேமியா புலம்பி பாடின காரியங்களிலே அவர் சொன்ன காரியம் ஒன்று என்னவென்று சொன்னால், நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இது எரேமியாவின் அனுபவம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நாம் நிர்மூலமாகாமல் இன்றைக்கு நாம் பிழைத்து ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆண்டவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நாம் எப்பொழுதோ நாம் நிர்மூலமாகி இருப்போம். ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே, தேவன் தம்முடைய தயவினாலே, தம்முடைய இரக்கத்தினாலே, ஆண்டவர் நாம் தவறுகள் செய்த பொழுதிலும், ஆண்டவருடைய காரியங்களை மீறின பொழுதிலும் ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருந்து தயை பாராட்டி அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணினபடினால் இன்றைக்கு நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அது மாத்திரமல்ல, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தர்மியான இந்த கால வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய இரக்கங்கள் உண்டாகத்தக்கதாய், அந்த இரக்கங்களுக்கு முடிவில்லாத அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் தந்தருளுவாராக என்று சொல்லி நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். 23ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? அவைகள் காலைதோறும் புதியவைகள். அவருடைய கிருபையும் இரக்கமும் எப்படிப்பட்டதா இருக்குதான்? காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆண்டவர் பாருங்க, அவருடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்துகிறதுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? உண்மை உள்ளவராக இருக்கிறாராம். அவருடைய உண்மை எப்படிப்பட்டதாக இருக்குது? பெரிதாக இருக்கிறது. அந்த கிருபையை குறித்து என்ன சொல்கிறார்? அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்று சொல்றார். எவ்ரி மார்னிங் இட்ஸ் நியூ. அப்போ ஒரு காலை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்படியானால் ஒரு இரவு ராக்காலத்தை கடந்து இந்த தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு விளங்குகிறது. அதை தான் நாம் பார்க்கும்போது இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல, இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். இந்த இடத்துல சொல்றாரு தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல, இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அப்போ தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே ஒரு ராக்காலம், நீண்ட ராக்காலம், அந்த நீண்ட ராக்காலத்தை அவர் கடந்து இங்கே நாம் இந்த 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், அவருடைய கிருபைகளுக்கு முடிவில்லை, இரக்கங்களுக்கு முடிவில்லை. நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை என்று தன்னை மாத்திரமல்ல, நம்மை யாவரையும் சேர்த்து சொல்கிறார். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த கிருபையை குறித்து சொல்லும்போது அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையில ஒரு விடியல் உண்டாகிறது. ஒரு விடியற் காலை, ஒரு பொழுது விடுகிறது. அவருடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து போய் ஒரு பொழுது விடிந்து, அந்த பொழுது விடியும் பொழுது எப்படி விடுகிறது என்று சொன்னால், கிருபையினால் அந்த பொழுது விடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் கூட பலவிதமான கஷ்டங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பல காரியங்களை நீங்கள் தாண்டி வந்திருக்கலாம். அதெல்லாம் ஒரு ராக்காலம் போல. ஒரு ராக்காலம் ஒன்று இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு விடியற்காலை என்று ஒன்று உண்டு. இங்கே தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் வெளிச்சத்தில் இல்லை, என்னை இருளிலே நடத்தி வந்தீர் என்று சொல்லிவிட்டு
மறுபடியும் ஒரு விடியலை, ஒரு ராக்காலத்தை கடந்து ஒரு விடியற் காலையை குறித்து இங்கே பேசுகிறார். அந்த விடியற் காலை எப்படிப்பட்ட காலை? கிருபை நிறைந்த காலை. கிருபைகளால் அந்த காலை வேளையை ஆண்டவர் நிறைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதத்தில் கூட பார்க்கும்போது இது மோசேயின் ஜெபம் என்று நாம் பார்க்கிறோம். மோசேயினுடைய ஜெபம். இந்த ஜெபத்தில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 90:14ஆம் வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அப்போ பாருங்க, இந்த இடத்துல மோசேயும் ஒரு காலை வேளையை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறார். எதுக்காக சொல்லுகிறார் என்று சொன்னால் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தாவே திரும்பி வாரும், எது வரைக்கும் கோபமாய் இருப்பீர், உமது அடியாருக்கு பரிதிபியும். ஒரு கர்த்தரின் கோபம் அவர்கள் மேல் மூண்டு ஒரு ராக்காலத்தின் அனுபவத்திற்குள்ளாக இங்கே மோசேயும் கடந்து வந்த அந்த சூழலை இங்கே விவரிக்கிறார். விவரித்து என்ன சொல்றாரு? நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த காலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட ராக்காலங்கள் வரலாம். 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, சங்கீதம் 99, எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து விடும். ஒரு கதை, நம்முடைய வாழ்க்கையே ஒரு கதை தான். நம்முடைய வாழ்க்கையை ஒரு கதையாக எழுதலாம். ஒரு புஸ்தகத்தை எடுத்து, ஒரு நோட்டை எடுத்து நம்ம எழுதணும்னா நம்மளுடைய கதை பெரிய கதை, முடிவில்லாத கதை அது. அப்போது சொல்கிறாரு, எங்கள் வாழ்நாளெல்லாம் எப்படி நாங்கள் கழித்து போட்டோம் என்று சொன்னால் ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். ஏனென்று சொன்னால் ஒரு இரவு நேர அனுபவம், ஒரு ராக்காலத்தின் அனுபவம் மோசேயின் வாழ்க்கையில் வந்தது. ஆனால் அதே மோசே இந்த இடத்துல ஒரு விடியலை இங்கே பார்க்கிறார். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட உங்களையும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் உங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடியல். ஒருவேளை இந்த காலை நேரத்தை நீங்கள் யோசிக்க வேணாம், உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு விடியல் உண்டாக போகுது. உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், மனவடிவுகள், மன இடுக்கங்கள், மன அழுத்தங்களின் கூடாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஒரு ராக்காலம், இருண்ட நேரம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காலை, ஒரு விடியலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்த விடியல் எப்படிப்பட்டது? உங்களை மகிழ்ந்திருக்கும்படி காலையிலே அவருடைய கிருபையால் திருப்தியாக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே கூட காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிது என்று சொல்லி புலம்பலிலே நாம் வாசித்தது போல ஆண்டவர் இந்த நாளில் நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. அது மாத்திரமல்லாதபடி அவர் காலைதோறும் அந்த கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லாமல் இருக்கிறபடினால், அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறபடினால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் அப்படிப்பட்ட அனுபவத்தில் வழிநடத்தி ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். அந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்வாராக. God bless you all. ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நாம் நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டவருடைய கிருபை என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்லாதபடி ஆண்டவரே, அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதிதாய் இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளிலே எங்களுக்கு ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையை இந்த காலை வேளையிலே நீ விளங்க செய்து நீர் அவர்களை திடப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கிருபைக்கு தாழ்த்துகிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.